ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாட்டே எலக்ட்ரிக்கல் ஜாமான் எல்லாம் ரிப்பேர் பார்த்திங்க. அதனால் நேற்று எலக்ட்ரிஷியன் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் சுவிட்சு போர்டெல்லாம் கலத்தி எடுத்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தாங்க. அதில் ஒரு சில பொருட்களெல்லாம் மாற்ற வேண்டி இருந்து எல்லாம் மாற்றிட்டு எடுத்துட்டு மத்தியானம் போல் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அக்கா பொண்ணு கல்யாணம் முடிஞ்சில அவங்க வீட்டில் தான் மறு வீடு அப்படின்னு சொல்லி இங்கே அழைப்பாங்க. ஒரு 15 நாள் 7 நாள் இப்படி கணக்கு வச்சு அழைப்பாங்க. அங்கே போய் நல்லா கறி விருந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம போகாமல் எப்படி சொல்லுங்கள், விழாவை நம்ம தான் போய் சிறப்பிக்கவே செய்யணும். அங்கே என்ன சாப்பாடுனா சிக்கன் பொரிச்சது, அப்புறம் என்னது ஒயிட் ரைஸ் மாதிரி, அப்புறம் சிக்கன் குழம்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு முந்தி சாப்பிட்டவங்களுக்கு முட்டைலாம் கிடச்சி பார்த்துக்கங்க. நாங்கள் கொஞ்சம் பிந்திட்டோம். அவிச்ச முட்டை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, கிடச்சது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். அப்படியே வர வழியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கி, அங்கே வந்து ஒரு உப்பளம் இருக்குது பார்த்துக்கங்க. நாங்கள் வண்டியில் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் விட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்காரங்க காமிச்சு தந்தாங்க. ஓகே, வரும்போது நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனப்புறம் தான் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சு. அதாவது தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் இந்த இடம் தான் 2வது இடமா. இது கூட எனக்கு வந்து பார்த்துக்குங்க, இப்போ தான் எனக்கு தெரிய செய்யும் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லி. ஓகே, அந்த இடத்த உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன். திருப்பி இன்றைக்கி கொஞ்சம் மழை பரவாயில்ல. அங்கே வந்து உப்பு ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் டார்ப்பா போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஓகே, அங்கேருந்து வீட்டுக்கு வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அது என்னன்னாக்கி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாட்டே அந்த ஒவ்வொரு பொருளாக ரிப்பேர் ஆகிருந்தில்ல, அதையெல்லாம் கூட்டி வச்சுருந்தோம். கடைசியாட்டு இந்த என்னது டிவியும் கிரைண்டரும் மாற்றாமல் முடியாது. அதனால் அதை வாங்கி எடுத்து வச்சுருந்தோம். அதை வாங்குறதுக்காக தான் நாகர்கோவிலில் ஒரு கடைக்கு போகணும். போய் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அதை சீட்டையும் தூக்கிட்டு போகணும். போய் ஒரு டிவியும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு கிரைண்டரும் வாங்கினோம். பரவாயில்ல, இதுதான் நாங்கள் வாங்கின கிரைண்டரு. ஆனால் நம்ம வீட்டில் இன்னும் அதை கொண்டு வந்து மாட்டலை. பார்த்தோம், பிடிச்சிருந்து எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் அதை பார்த்துட்டு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்லைசரும் வாங்கணும். டிவி கூடல நமக்கு என்ன கிடச்சின்னா ஒரு ஹோம் தியேட்டர் கிடச்சி பார்த்திங்கங்க. அப்புறமா ஒரு கெட்டில் கிடச்சி. அது ஃபஸ்ட்டு என்னன்னே எனக்கு தெரியாது, அது எப்படி யூஸ் பண்ணேன்னு தெரியாது. ஓகே, வந்த உடனே மாவு அரைச்சி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் பார்த்துங்க. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.